அதாவது திமுக தோல்வி அடைஞ்ச பிறகு, தேர்தலில் தோல்வி அடைஞ்ச பிறகு, இந்த கட்சி அமைப்புகள் எல்லாம் கொஞ்சம் மாற்றணும், நிர்வாகிகள் எல்லாம் மாற்றணும், இளைஞர்களை கொண்டு வரணும், பட்டியல் இனத்தவரை கொண்டு வரணும், நிர்வாகிகளை கொண்டு வரணும்ன்ற ஒரு குரல் ஏற்கனவே ஒலிச்சுது. திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு பேசும்போது ஒரு விஷயத்த சொல்றாரு. விளக்கு வந்து தன் கீழ இருக்கிற இருட்டை வந்து இருட்டு இது அது தெரியாது, விளக்குக்கு தெரியாது தன் கீழயே ஒரு இருட்டு இருக்கின்றது. நமக்கு கீழ இருக்கிற தவறுகள நம்ம புரிஞ்சுக்க மறந்துட்டோம். அதுவும் ஒரு தோல்விக்கு காரணம் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் பதிவு பண்றார். ஸோ நிர்வாகிகளும் ஒரு முக்கியமான காரணம். பல்வேறு காரணங்கள் இருக்கும்போது நிர்வாகிகளும் ஒரு முக்கியமான காரணம். நிர்வாகிகளுக்கு வந்து அமைச்சர்களோ, மாவட்ட செயலாளர்களும் மதிப்பு கொடுக்காத ஒரு காரணம்ன்றதையும் ஸ்டாலின் அவர்கள் பதிவு செய்கிறார். நமக்கு மற்றவங்கள பார்த்த உடனே கை கும்பிடுற நம்ம மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கள், நம்ம கட்சி நிர்வாகிகளை பார்த்தா திரும்பி முகத்தை திருப்பிட்டு போறாங்கன்னு சொல்றார். இதெல்லாம் கொஞ்சம் லேட்டா தான் ஸ்டாலின் அவர்கள் புரிந்து கொண்டு இருக்கிறார் என்பது என்னுடைய கருத்து. இதெல்லாம் முதல்லயே தெரிஞ்ச விஷயம் தான். அவர் காதுக்கு யாரும் கொண்டு போகலைன்றதான் முக்கியமான விஷயம். அத முன்னாடியே தேர்தலுக்கு முன்னாடியே ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே கொண்டு போயிருந்தாங்கன்னா, அவரு பல விஷயங்கள திருத்திருப்பார். ஆனா, அவருக்கு கொண்டு போன விஷயங்கள் எல்லாமே வந்து எல்லாமே நன்றாக இருக்கிறது, எல்லாமே நன்றாக இருக்கிறது என்ற விஷயங்கள் தான் அவருக்கு கொண்டு போகப்பட்டது. விளக்குக்கு கீழ இருக்கிற இருட்டு இப்ப பேசுறார். இந்த விளக்குக்கு கீழ இருக்கிற இருட்ட வந்து 6 மாசத்துக்கு முன்னாடியே அவருக்கு சொல்லியிருக்கலாம். அவர் வந்து நெறைய பேர கேட்டிருக்கணும். நிர்வாகிகள் எல்லாம் விசாரிச்சிருக்கணும். தனித்தனியா விசாரிச்சிருக்கணும். நல்ல விஷயங்கள் சொன்ன நிர்வாகிகள மட்டும் அவங்க கிட்ட கேட்டுட்டு, கொஞ்சம் கசப்பான விஷயங்கள் அப்ப சொன்னபோது, அத சரியா காது குடுத்து கேட்கலன்றது என்னுடைய கருத்து ஆக்சுவலா. இது திமுக தொண்டர்கள், நிர்வாகிகள் பலர் வந்து என்கிட்டயே சொன்னாங்க. நாங்க சொன்னா அத வந்து சரியா எடுத்துக்க மாட்டேன்றாங்கன்னு சொன்னாங்க. ஸோ இப்போ வந்து கிளைக்கழக செயலாளர்களுக்கு 45 வயசு, அப்புறம் நகர பேரூர் கழக செயலாளர்கள் எல்லாருக்கும் 45, 50, 60 கடைசியில மாவட்ட செயலாளருக்கு 70 வயசு. மாவட்டங்களுடைய நம்பர்ஸ வந்து 78லேருந்து 110ஆ மாத்திருக்காங்க. தேர்தல் வச்சு தான் நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்க போறாங்க. அந்த போன்ற விஷயங்கள்லாம் அவங்க வந்து இந்த 38 பேர் கொண்ட கமிட்டி ஆராய்ஞ்சது. அப்புறம் 9 பேர் கொண்ட கமிட்டி. அப்புறம் வந்து ஆன்லைன்ல வந்து க க ஆலோசனைகள்லாம் கேட்டாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு தான் முடிவெடுத்திருக்காங்க. ஆனா இதெல்லாம் அறிவிச்சா மட்டும் போதாது. இதெல்லாம் எவ்வளவு சீக்கிரம் விரைவாக வந்து ஒவ்வொரு மாவட்டத்தையும் அவங்க பிரிக்கிறாங்க. அந்த மாவட்டத்துக்குள்ள எப்படி பேரூர், நகரம், கிளைக்கழகங்கள்லாம் பிரிக்கப்படுது. இதெல்லாம் ஒரு பெரிய டாஸ்க் இது ஆக்சுவலா. இத எவ்வளவு சீக்கிரம் முடிச்சுட்டு அவங்க அதே சமயம் வந்து ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக, வலிமையான எதிர்க்கட்சியாக கம்பேக் வந்து நம்ம ஸ்பெஷலிஸ்ட்ன்னு சொல்றாரு இல்லையா? ம். அந்த கம்பேக் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு வந்து எதிர்க்கட்சியாக சிறப்பாக செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கு. அப்ப கட்சியும் ஒரு பக்கம் சீரமைக்கணும், எதிர்க்கட்சியாவும் ஃபங்ஷன் பண்ணணும்னு டூயல் ரோல் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. எந்த அளவுக்கு அத வந்து விரைவுபடுத்துறாங்கன்றத நம்ம இந்த கட்சி சீரமைப்ப எந்த அளவுக்கு விரைவுபடுத்துறாங்களோ, அந்த அளவுக்கு எதிர்க்கட்சி ரோல வந்து எஃபெக்டிவா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்கு என்பது என்னுடைய கருத்து. இப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களுடைய குடும்பத்திலிருந்தே ஒருவரை புதுமுகமாக அவங்க அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்னா, அது எந்த அளவுக்கு திமுகனுடைய ஒரு வலிமைக்கு ஒரு அ பக்கபலமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல புதுமுகங்கள அவங்க அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்னா, அவர்களுக்கு எப்படி இந்த கட்சியினுடைய அந்த விஷயங்கள்லாம் கொண்டு போய் மக்களிடம் சேர்க்கணுன்றத வந்து திமுக எப்படி செய்யப்போகுது? இல்ல அதாவது திமுகல வந்து ஒரு இது இருக்கு. ஒரு முணுமுணுப்பு இருக்கு நிர்வாகிகள் மத்தியில. அதாவது மாவட்ட செயலாளர் குடும்பத்தை சேர்ந்தவர், அவரோட பையன், இல்ல எம்பியோட பையன், இல்ல மினிஸ்டரோட பையன். அவங்களுக்கான வாய்ப்புகள் தான் விரைவா வருதே தவிர, மத்தபடி எந்த விதமான ஒரு பின்னணியும் இல்லாத இருக்கிறவங்க, உழைக்கிறவங்க, அவங்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்கலன்னு சொல்றாங்க. இப்படி நான் சொன்ன உடனே நிறைய பேர் இல்ல, இல்ல அவர் இருக்காரு, இவர் இருக்காருன்னு சில பேர் சொல்லுவாங்க. அது வந்து இருக்குன்றது உண்மைதான். ஆனா பொதுவான கருத்து என்னன்னா வந்து, குடும்ப பின்னணி உள்ளவர்களுக்கு சீக்கிரம் வந்து பதவிகள் கிடைச்சிருது. அது எம்பியா இருக்கட்டும், எம்எல்ஏவா இருக்கட்டும், அமைச்சர்களா இருக்கட்டும் கிடைக்குதுன்ற ஒரு விஷயத்த திமுக நிர்வாகிகள் பல்வேறு மாவட்டங்கள்ல பேசும்போது பதிவு பண்றாங்க. சொல்றாங்க நம்மகிட்ட சொல்றாங்க. விசாரிக்கும்போது சொல்றாங்க. ஸோ இந்த சூழல்ல பார்க்கும்போது, புதியவர்களுக்கும் குடுக்கணும். அதே சமயம் வந்து குடும்பத்த சேர்ந்தவங்களா இருக்கிறதுனால குடுக்காத இருக்கவும் முடியாது. ஸோ 2த்தையும் கனெக்ட் பண்ணி பேலன்ஸ் பண்ணி தான் அத பண்ண வேண்டியிருக்கு. ஒரேடியா குடும்பத்த சார்ந்தவங்களுக்கு குடுத்தாலும் பிரச்சனை. இல்ல புதுசா நிர்வாகிகளுக்கு குடுத்தாலும் வந்து குடும்பத்துல இருக்கிற மாவட்ட செயலாளர் தன்னோட பையனுக்கு கிடைக்கலன்னு சொல்லுவாரு. அவரு அது மாரி விஷயங்கள்லாம் பலது இருக்கு. அதனால இது வந்து ரொம்ப தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் எந்த பிரச்சனையும் வராது. அந்த தேர்தல் ஒழுங்கா நடக்கணும் முதல்ல. கட்சி தேர்தல் ஒழுங்கா நடக்கணும். கட்சி உறுப்பினர்கள வந்து ஒழுங்கா சேர்க்கணும். அதுல வந்து போலி உறுப்பினர்கள்லாம் இருக்கக்கூடாது. தேர்தல் ஒழுங்கா நடக்கணும். தேர்தல் ஒழுங்கா நடந்து முறைப்படி நிர்வாகிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டால், தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிக்கு வந்து எந்த விதமான கோஷ்டி பூசலும் இருக்காது. அதனால தேர்தல்ல உட்கட்சி தேர்தல் தான் வந்து கட்சிய வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு வைப்ரன்ட்டா வைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்த குடுக்கும் கட்சி தலைமைக்கு. அதனால இமிடியேட்டா தேர்தல் நடத்துறது முக்கியம். அதுல குடும்பத்த சேர்ந்தவங்கனாங்களோ, இல்ல வெளியில இருக்கிறவங்களோ அது வேற விஷயம். தேர்தல் மூலமாக ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். தொலைபேசி வாயிலும் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு பிரியன். தேங்க் யூ.